இந்திக்காரங்க சார் தலைவரே, இந்திக்காரங்க காலையில சொன்னாங்க. கேமரா அண்மை செய்தி. குமாரபாளையத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவனை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளனர். தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில 7 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பிச் சென்ற குற்றவாளியை பொதுமக்களே கண்டுபிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். தொடர்ந்து குமாரபாளையம் பகுதியில ஒரு வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 7 வயது சிறுமியை அங்கிருந்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ஒருவர் ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று ஒரு இடத்துல வைத்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார். தொடர்ந்து அந்த சிறுமி அழுது கொண்டே தனது வீட்டிற்கு வந்த பொழுது சிறுமியை விசாரித்த பெற்றோர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனையில அனுமதித்தனர். மேலும் இந்த பாலியல் வன்கொடுமை குறித்து போலீசாரிடம் தகவல் கொடுத்தனர். இதன் பேரில் நேற்று இரவே இருந்து போலீசார்கள் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணையில ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் அந்த குற்றவாளி சேலம் மாவட்டத்தை சார்ந்தவரும் அதே சமயத்தில் கட்டிட வேலையில பணிபுரியவும் தெரிய வந்தது. இவர் எடப்பாடி சாலையில் இருக்கின்ற ஒரு இடிந்த வீட்டில் தங்கியிருக்கிறார். தொடர்ந்து ஊர் மக்களும் தேடி வந்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் ஒரு கட்டிடத்திற்குள் சென்ற பொதுமக்கள் ஒருத்தரை பிடித்து விசாரித்த பொழுது இவன் தான் அந்த பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டவன் என தெரிய வந்தது. இதையடுத்து அங்கேயே பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். தொடர்ந்து குமாரபாளையம் போலீசார் இந்த குற்றவாளியை கைது செய்து தற்பொழுது திருச்செங்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். அதே சமயத்தில் இந்த குற்றவாளியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி குமாரபாளையம் காவல் நிலையம் சாலை முழுவதுமே பொதுமக்கள் குவிந்திருக்கின்றனர். அதே சமயத்தில் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயத்தில் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.